இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். சனி 4ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் ரிஷபராசியில் இருக்கார். 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் கடகராசியில் இருக்காங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. இதுதான் ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்காருங்க, பக்காவான ஒரு அமைப்பில் இருக்கார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசியவே பார்க்குறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். ஏன்னா உங்கள் உடல் மேலே ஒரு வெளிச்ச கிரகம், ஒரு ஒளி கிரகம் படுறதுனால கண்டிப்பாக வெளிச்சத்துக்குள்ளே தான் இருப்பீங்க, இருட்டுக்குள்ளே போய் மாட்ட மாட்டீங்க. இப்போ ராசியை குரு பார்க்குறது, தனுசு ராசி சொந்த வீட்டையே குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தம் கம்மியாகும், உடம்புல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், சோம்பல்லாம் உங்களை விட்டு விலகி உடம்புல இருந்த பிரச்சனைகளை விட்டு விலகி ஒரு உற்சாகமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஆசைப்பட்டதை நிறைவேறும், உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், உங்கள் சிந்தனை ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழப்பங்கள் இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா ராசி குரு பார்க்குறதுனால சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி தான், சரிங்களா? கவலையப்படாதீங்க. ராசி குரு பார்க்குறது ஒரு யோகம். 3ஆம் இடத்துல ராகு, முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்து உங்களுக்கு குரு பார்க்குறதும் அது நல்ல ஒரு அமைப்பு தான். தன்னம்பிக்கை விடாமுயற்சியோடு இருக்கவங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுறவங்க, விடாமுயற்சியோடு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாருங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். என்ன முயற்சி பண்ணீங்களோ அது உங்களுக்கு நடந்துடும். அது வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இல்லை கேட்ட கடன் கிடைக்கிறது, அத்தனை விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய, முயற்சி பலிதமாகக்கூடிய, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. ஹெல்த்தில் பிரச்சனை வரும், அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. உங்களுக்கே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படி இப்படின்னு வரும். ஏன்னா ராசிக்கு 4 சுகஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா தொழில் விஷயமா ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி சனி 4ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு அமைப்புங்க. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம், எதிர்பார்த்தது நிறைவேற போகுதுன்னு அர்த்தம், நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு வந்துடும். வருமானம் வரும், பணம் வரும். பொதுவாகவே 4 சனி இருந்தால் 2 வீலர் 4 வீலர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் 2 வீலர், செகண்ட் ஹேண்ட் 4 வீலர் வாங்குறது, பயன்படுத்தி கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, யூஸ்ட் கார் பைக்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. புதுசாக வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா புதுசாகவும் வாங்கலாம், அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்துல இருக்கார். புது வாகனம் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க, பழைய வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்குங்க, அது உங்களுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிடுவார், சரிங்களா? 7ஆம் இடத்துக்கு குருவோட சுக்கிரன் சேர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், பெருசாக உங்களுக்கு எடுக்காது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறது நல்லது. அப்போ திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும், சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும், கேட்ட உதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 9ல் செவ்வாய்க்கு எதிர்க்கிறதுனா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். தந்தைக்கு சிறு மருத்துவ செலவு, ஆப்ரேஷன் செலவு, ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் சம்மந்தமான பாதிப்பு இதெல்லாமே அப்பாவுக்கு எட்டி பார்க்கும். அதனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி சூரியன் 8ல் போய் மறைகிறார். தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு கண்டமாக சோதனையெல்லாம் வந்துடாதுங்க. ஏன்னா குரு உங்களுக்கு ராசி பார்க்குறாரு, அது ஒரு பெரிய பக்கபலமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் வந்து பாருங்கள், வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கைக்கூடி வந்துடும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம்னா என்ன? வேலை இல்லாமல், தொழில் இல்லாமல், பணம் இல்லாமல், குடும்ப கஷ்டத்தில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கையில் பணம் வர்றது அதிர்ஷ்டம் தான், வேலை கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தான், தொழில் அமைக்கிறது அதிர்ஷ்டம் தான், வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாமே அதிர்ஷ்டம் தான். முக்கியமாக சொல்லப்போனால் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடும் இந்த மாதம், சரிங்களா? தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க சார், வளர்ச்சியில் முன்னேற்றம் இல்லை, இந்த மாதம் தொழில் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக தொழில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட கூட்டு தொழில் நல்லா இருக்குங்க, பெருசாக உங்களுக்கு கெடுக்காது. ஏன்னா 7ல் குரு இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் உங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், உங்களுக்கு நல்ல நண்பர்கள் புதுசாக அறிமுகமாவாங்க, நல்ல நண்பர்கள் தேடி வருவாங்க. இல்லை பிரிஞ்சிருந்த ஏற்கனவே பழக்க வழக்கம் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரேக் ஆனவங்க மறுபடியும் உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரிலாம் வரும், மறுபடியும் சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். ட்ராவல் பண்ணுவாங்க, உங்களோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த காலகட்டங்களில். அருமையான மாதம் இந்த ஆடி மாதம், சரிங்களா? செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, இன்ஜினியராக இருக்கவங்க, டாக்டர்ஸாக இருக்கவங்க, இந்த மாதிரி போலீஸ் இதில் இருக்கவங்கள, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சில நல்ல மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? ஏன்னா 10ல் செவ்வாய்ங்கிறது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டு, அது விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லிடலாம்.
10ல் செவ்வாய் இருக்கிறது யோகம்ங்க, நல்ல அமைப்பு, திக்பலம் அடைகிறாருன்னு அர்த்தம். செவ்வாய் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போது புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா அவர் 5ஆம் அதிபதியாக வேலை செய்வார். புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது, ஏன்னா 10, 12 கனெக்ட் ஆகிறதுனால தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறதுனால அந்த மாதிரி சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பார்க்க முடியும். பூமி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். கைக்குடி வரக்கூடிய கைக்கு வர லேண்டு வருமானு கேட்டால் லேண்டு கைக்கு வரும். வாகனத்தை சேல்ஸ் பண்ண முடியும், இல்லை லேண்டை சேல்ஸ் பண்ண முடியும், வீடை சேல்ஸ் பண்ணுறது, புதுசாக வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அத்தனை அமைப்புமே உங்களுக்கு இருக்கும். ராசிநாதன் குரு பார்க்குறது தான் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. 4ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சரிங்களா? பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேர்ற மாதிரி வரும், பிரிஞ்சிருந்த நட்பு ஒன்று சேர்ற மாதிரி வரும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது, இதெல்லாம் வரும். என்ன எதுனா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, அப்பாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஹெல்த்லேயே பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க சார், வேலையில் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, மன உளைச்சல் இருக்குது, நிம்மதி இல்லை, டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வேலையில் தொழிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வாய் விட்டுற வேண்டாம். தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதம் பண்ணி விதவாதம் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் வாய் விட்டு மாட்டிக்காதீங்க. நீங்கள் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குற மாதிரி வந்துடும். அதனால் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வர முடியும். சரிங்களா? பொறுமையாக இருந்து இது பண்ணுங்கள். ஏன்னா ராசியும் சனி பார்க்குற சில குழப்பத்தையும் கொடுத்துருவார். ஆனால் ராசிநாதன் வலுவாக இருக்கிறனால எதையுமே சமாளிச்சிருவீங்க. எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன், அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கோச்சார கிரக நிலைகள், வால்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறதுங்க, இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்குறது. பிறப்பு ஜாதகங்கிறது தனி மனிதனுடைய விஷயம். சரிங்களா? தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்குறது. துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா, இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85%. அப்போ மெஜாரிட்டி அதை தான் பேசுது பாருங்கள். அப்போ 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான், என்ன அனுபவிக்க பிறந்திருக்கான், என்ன கர்மா, நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, கெட்ட கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, இந்த பிறவில் என்னென்ன நடக்கும், என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும், இது ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. 100% நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார், நீங்கள் சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க சார் அது நடக்க மாட்டேங்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, யார் பேச்சு கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியல, எல்லாம் போட்டு ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது பொதுவான பலனுங்க. பொதுவான பலன் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், பாக்கியாதிபதி எப்படி இருக்கார், முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும். அவங்க அழகாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஏணி படிக்கட்டு மாதிரி அவங்க ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க, உங்களால் அனுபவிக்க முடியாது. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ 2 கையில் 2 கால் இல்லை, கோடிக்கணக்கில் பணம் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும்? அதே தான், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறதா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போதும் பாருங்கள், உங்கள் வயசு என்ன கர்மாவில் இருக்கீங்க, என்ன அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன நடக்க போகுது, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.